அதான் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். தமிழகம் தழுவி ஒரு 2 கட்ட சுற்றுப்பயணம் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. சில மாவட்டங்களை உள்ளடக்கி முதல் கட்ட சுற்றுப்பயணம், அடுத்த சுற்றுப்பயணம் எஞ்சிய மாவட்டங்கள்ங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதே நேரம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பொதுக்கூட்டம் போடுறது, அந்த மாதிரி மீடியாக்களை சந்திக்கிறது, அதெல்லாம் அவருடைய நோக்கம் கிடையாது. ஒரு வேன் வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நகரின் மையப்பகுதியில் ஒரு இடத்துல நின்று மக்கள் கூட்டத்தில் உரையாற்றுவது. ஏற்கனவே விஜயகாந்த் போனார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான எடப்பாடியார் போயிட்டு இருக்காரு. ஆமாம், எடப்பாடி போயிட்டு இருக்காரு. எடப்பாடி உடைய கூட்டம்ங்கிறது ஒரு தலைக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம். அதை நானே கண்கூடா பார்த்தேன் இங்கே ஊருக்கு போகும்போது. அதனால எடப்பாடியுடைய கூட்டத்தில் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். இப்போ விஜய் போன்ற ஒருத்தர் போகும்போது வருகிற கூட்டம் தான் அது உண்மையான கூட்டம். ஏன்னா பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் வந்து விஜய்க்கு கிடையாது. இன்னொன்று, விஜயை பார்ப்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மைதான். அதனால என்ன கேட்டால், ஸோ அப்படி ஒரு கூட்டத்தில் போய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசணுங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள், பனையூர் பண்ணையார், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது எல்லாமே வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் அடிபட்டு போயிடும்.